ஐந்தாவது குதிரை யுத்த குதிரை. அல்லேலூயா. நீதிமொழி 30:30 அவையாவன மிருகங்களில் சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின்னடையாததும் மகிய சிங்கமும் போர்க்குதிரையும் வெள்ளாட்டுக்கடாவும் ஒருவரும் எதிர்க்க கூடாத ராஜாவுமே. அது 29 வாசிக்கும் போது கேட்போம். வினோதமாய் அடி வைத்து நடக்கிறவைகள் 3 உண்டு, வினோத நடையுள்ளவைகள் 4 பாருங்க, வினோத நடையுள்ளை, அதோடைய லைஃப் ஸ்டைல வித்தியாசம். சாலமன் ஞானி சொல்றாரு, உலகத்துல எல்லாத்தையும் கரைச்சு குடிச்ச தலை சிறந்த ஒரு ஞானி மிருகங்கள் எல்லாம் பார்க்கிறாரு. அவருடைய அரண்மனையில தோட்டத்துல எல்லா மிருகங்களும் வளர்த்தாரு. மயில் அவர் தோட்டத்துல இருந்திருக்கு, குரங்கு இருந்திருக்கு, எல்லா மிருகத்துடைய லைஃப் ஸ்டைல் எல்லாம் பார்த்தா அவர் சொல்றாரு, சிங்கம் குதிரை இதனுடைய லைஃப் ஸ்டைல வித்தியாசம்யா. அதுலயும் எது வித்தியாசம், தான் ராஜாவை இருப்பதுனால தாங்கிட்ட தன்னை சுமக்கிற குதிரை இருந்துச்சு, கோவேறு கழுதைகளை இருந்து பார்த்திருப்பாரு, குதிரைகளை பார்த்திருப்பாரு. ஆனா போர் குதிரையை சொல்றாரு, அது வித்தியாசமானது. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம வித்தியாசமான ஆள். அல்லேலூயா. எல்லாரும் போல நம்ம கிடையாது, நம்ம தேவ சித்தம் செய்யற ஆளு. இந்த போர் குதிரை என்ன செய்யும், அததான் செய்தி சொன்ன. ஏற்கனவே காலையில் 2 ஆராதனைல பேசியிருக்கேன். அந்த போர் குதிரை ராஜாவை சுமந்து கொண்டு அவரை ஜெயிக்க வைக்கும், ராஜாவை முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டும், ராஜாவுடைய விருப்பத்தை அதை நிறைவேற்றும், அவர் என்ன மனசுல நினைக்கிறாரோ அதை புரிந்து கொள்ளும். யோசித்து பாருங்க, 5 அறிவு உள்ள ஒரு குதிரை 6 அறிவு உள்ள ஒரு மனுஷன் என்ன நினைக்கிறான்னு புரிந்து கொள்ளுது பாருங்க. அவர் வேகமா போகணும்ன்றத அது புரிந்து கொள்ளுது. அவர் போய் காதை உட்காந்து வேகமா போன்னு கத்தல. அது யுத்த சத்தம், யுத்தத்துல பயங்கரமான சத்தம், லட்சக்கணக்கான பேர் யுத்தம் நடக்கும். அங்க போய் காதுல கத்திக்கிட்டு இருக்க முடியாது. அவ்வளோ இரைச்சல் சத்தத்திலும் அவ்வளவு யுத்தம் நடக்கிற இடத்திலும் தன்னுடைய சரீரத்தில் ஒவ்வொரு அசைவு அந்த ராஜா என்ன சொல்றாரு, அவர் தட்டுற ஒவ்வொரு தட்டையும் புரிந்து கொண்டு முன்னாடி போக யுத்தத்துல வளைந்து கொடுத்து அவருடைய மனதை தன்னுடைய மனதாக மாற்றுகிற ஒரு குதிரை தான் யுத்த குதிரை. இந்த உலகத்துல நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு பிரதர். நிறைய உங்க காரியத்தை உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ற காரியங்கள் யுத்தத்துல நம்ம இருக்கிறோம். பிசாசு, உலகம், இச்சைகள், பாவம் நெருக்கி இருக்கிற இந்த காலகட்டத்துல தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் என்ற ஒரு அசைவை உள்ள வாங்கி கொண்டு ஆண்டவருக்காக உலகத்தை ஜெயிக்கிற ஒரு நபராக கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென். பல சத்தங்கள் கேட்கும், வெற்ற சத்தம், குத்துற சத்தம், யானை சத்தம், கத்தி சத்தம், என்ன சத்தம் யுத்தத்துல கேட்டாலும் அதுல உள் உணர்வு, ஏன் ஆண்டவர் என் மேல என்னை உருவாக்கின, ரட்சித்த, என்னை நம்பி இருக்கிற, என்னை பக்குவப்படுத்தின, பயிற்றுவித்த, எனக்காக எல்லாவற்றையும் இன்வெஸ்ட் பண்ண என்னுடைய எஜமானன் என்ன சொல்லுகிறார் என்பதை அப்படிப்பட்ட சூழ்நிலையில உணரக்கூடிய ஒரு யுத்த குதிரையை கர்த்தர் தேடிக்கொண்டு இருக்கிறார். அது டிஸ்ட்ராக்ட் ஆகாது. ஒரு காலத்துல அந்த குதிரை டிஸ்ட்ராக்ட் ஆன குதிரை, காடுகளை சுத்தி கட்ட குதிரை தான். ஆனா இப்போ அந்த குதிரை 100% அந்த எஜமான் என்ன சொல்றார் அசைவை புரிந்து கொள்ளும். எவ்வளவு பியூட்டிஃபுல். 5 அறிவு உள்ள மிருகம் அவரை காயப்படாம, அவரை எதிரிக்கு முன்னாடி பயப்படாம தைரியமாய் கொண்டு போய் சேர்த்து யுத்தத்தை ஜெயிக்க வைக்கிற ஒரு போர் குதிரையை, யுத்த குதிரையை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. டிவியில நிறைய காரியங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணும். இப்போ திருப்பி பிசாசு இப்போ ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு, அந்த ஒரு கண்ணு உள்ள ப்ரோக்ராம் என்னதுங்க, பிக் பாஸ். எத்தனை பேருக்கு அது பாஸா இருக்குன்னு தெரியல. உங்களுக்கு அது பாஸ் கிடையாது, அது உங்களை பிடிக்கக்கூடாது. அது ஒரு பெரிய பிசாசு, வஞ்சிக்கிற ஆவி. பிக் பாஸ் பார்க்காதீங்க, உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணும். நிறைய ப்ரோக்ராம்ஸ், டிவி, ஃபோனு, எல்லாத்து மத்தியிலும் ஆண்டவர் சத்தத்தை உங்களால கேட்க முடியுதா? எத்தனை காரியம் இந்த உலகத்துல டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும், எவ்வளவு பாவங்கள், பிரச்சனைகள் உலகத்துல நெருங்கி நின்னாலும், இப்படிப்பட்ட நேரத்திலும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு யுத்த குதிரையா இருக்கிறீங்களா? அப்படி முடியலன்னா இந்த 40 நாட்கள் உபவாசித்து ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே, உன் இதய துடிப்பை, உன் உள்ளத்தை நீங்க என்ன செய்யணும்ன்றதை புரிந்து கொள்ளுகிற ஒரு யுத்த குதிரையா நான் இருக்கணும். ஆண்டவரே, நான் ஒரு பார்ப்பதற்கு குதிரையை போல அல்ல, பாராட்டுக்குரிய குதிரை போல அல்ல,
பந்தய குதிரையை போல நான் அல்ல ஆண்டவரே, புத்தி இல்லாத குதிரையை போல அல்ல, நான் ஒரு யுத்த குதிரையாக, நான் ஒரு ஆண்டவரே போர்க்குதிரையாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே. தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம்.